يا أيها الإنسان ما غرك بربك الكريم يا أيها الإنسان ما غرك بربك الكريم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال إلى آخر: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الناس من طال عمره وحسن عمله، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார், தோழர்கள், இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம் என்றென்றும் உண்டாக கொண்டு வேண்டியவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மையெல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், வெளியில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வதோ, அந்த சலாத்துக்கு நீங்கள் பதில் கூறுவதோ, அருகில் ஒருவர் பேசிக்கொண்டு போய் பார்த்து பேசாதே என்று சொல்வதோ அல்லது சைகையின் மூலமாக காட்டுவதோ, இவை அனைத்தும் ஜும்மாவுடைய நன்மைகளை வீணாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு சொல்லப்படக்கூடிய உரைகளை கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய தலைப்பு நன்மை செய்ய முந்திக் கொள்வோம். நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்கிறதுனா என்ன, நன்மைகள் யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன விளங்கியிருக்கிறோம் அப்படின்னோம்னா, நன்மை செய்கிறது நம்மனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகிறது நன்மை. இன்னும் ஒரு சிலர் நோன்பு இருக்கிறோம், அதுவும் நன்மை தான், அல்லாஹ்வுக்கு நன்மை செய்கிறோம் நம்ம. இதில் இஸ்லாத்தில் உள்ள கடமைகள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம நினச்சிக்கிறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, வணக்க வழிபாடு செஞ்சாலும் அதுவும் நமக்கு நன்மையாகத்தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை நன்மை என்பது இந்த தொழுகை நோன்போடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 177 வசனத்தில் ஒரு பெரிய பட்டியலை போடுற அல்லாஹ் தஆலா. நன்மை என்று சொன்னால் எதெல்லாம் நன்மைங்கிறத பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிங்க. நான் பாருங்கள், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வல் மலாயிகத்திஹி வல் கிதாபி வன் நபியீன வஅத்தல் மலா அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வபினி சபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப் வஅகாம ஸலாத் வஅத்த ஸகாத் வல் முஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது வஸ்ஸாபிரீன்
والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு பட்டியலை போட்டு சொல்றான். நன்மை என்பது சும்மா தொழுகையை கிபிலாவை இடது புறமும் வலது புறமும் திருப்புறது இல்லை, மேற்கிலோ கிழக்கிலோ திருப்பதில் மாத்திரம் நன்மை என்பது ஆகிவிடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி. நன்மை என்பது நீங்கள் உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் மாத்திரமல்ல, ஆனால் நன்மை என்பது அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல், தன்னுடைய பொருளை இறைவன் மேலுள்ள பிரியத்தின் காரணமாக ஏழைகளுக்கும் நேசர்களுக்கும் பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகள் கடனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல், இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக தொழுது வருவது, ஜக்காத் கொடுத்து வருவது, இவையே நன்மையாகும். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், தாம் வாக்களித்தால் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியோடும் பொறுமையோடும் இருப்போரும் தான் நன்மை செய்தவர்கள், இவர்களே நன்னெறியார்கள், பக்திமான்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணானோ பெரிய பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, தொழுவது மாத்திரமே என்னதில்லை, நன்மை இல்லை. நம்ம தொழுதுறோம், தொழுகை கடமை, அதுக்காக தொழுகை விடுன்னு என்று சொல்வதில்லை. தொழுகை தான் ஒரு முஸ்லீமுக்கு தலையை போன்றது. உடம்புல எந்த அளவுக்கு தலை முக்கியமாக இருக்குதோ அதை மாதிரி தொழுகை ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தொழுகை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நாளைக்கு மறுமை நாள முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. யார் ஒரு அதில் வெற்றி பெறுகிறாரோ அவர் ஈடேற்றம் அடைந்து விட்டார், யார் அதில் தோல்வி அடைகிறாரோ அவர் கை சேதமும் நஷ்டமும் உடையவராக ஆகிவிட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. ஆக தொழுகை என்பது ஒரு முஸ்லீமுக்கு கட்டாய கடமை, அதுதான் சொர்க்கத்தினுடைய திறவுகோல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. ஆக தொழுகை என்பது கம்பல்சரி, கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். ஆனால் தொழுகை மட்டும்தான் நன்மையா என்றால் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிறாங்க, குல்லு மஅரூஃபின் சதகா, ஒவ்வொரு நற்செயலும் நன்மைதான் அப்படின்றாங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களும் சதக்காவாக மாறிவிடுகிறது. நீங்க உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவலோடு சிரிக்கிறீங்க பாருங்க, நல்லா இருக்கீங்களா பாய் என்று சிரிக்கிறீங்க பாருங்க, இதுவும் நன்மையாக கருதப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண்களை பார்த்து சொல்றாங்க, நீ ஆட்டினுடைய குழம்பு காலாகினும் அற்பமாக நீ நினைச்சிடாத. இன்னைக்கு ஆட்டு குழம்புலாம் நான் பெருசா போச்சு, அந்த காலகட்டத்தில் மற்ற சதப்பதிகளை பெருசா நினைச்சிருப்பாங்க போது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, நீ ஆட்டினுடைய குழம்பு கால் இருக்கு பாருங்க, அந்த குழம்பு வச்சா கூட நீ பக்கத்து வீட்டுக்காருக்கு என்ன பண்ண கொடுத்து அனுப்பாத, அதை நீ சாதாரணமாக கருதி விடாத, அது நன்மையில் சேரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, உமர் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணம் நமக்கு 2 காரணங்கள் தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்றாங்க, வெட்ட போறாங்க, உடனே நீ என்னன்னு கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி போறேன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, இல்ல நீங்க முதல்ல உங்க தங்கச்சியை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. குர்ஆன் ஓதிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதுனாங்கிற ஒரு செய்தி நமக்கு பரவலா இருக்குது. இன்னொன்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, கையை மேல தூக்கி கேட்டாங்க. ஆனா இப்ராஹீம் இஸ்லாமுடைய வரலாற்று குறிப்பில் எழுதுறாரு அவரு, அல்லாஹ்வுடைய தூதரை கொல்வதற்காக என்ன பண்றாங்க, திட்டம் தீட்டுறாங்க. உட்காந்து திட்டம் தீட்டும் போது உமர் எப்பவுமே கொஞ்சம் ஒரு வீரமான ஆள் தான். அவரு சொல்றாரு, நான் வெட்டிட்டு வரேன் அப்படின்னு பண்ற, வாள் எடுத்துட்டு நேர ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் நேர வராங்க, காபத்துல்லாஹ்ல ஒரு நேர போறாரு. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்து நிராயுத பாணி, சும்மா வராங்க, அவங்க யதார்த்தமா வராங்க. இவர் வெட்டுறதுக்கு வாழை தூக்கிட்டு போறாரு. இடையில சந்திச்சுட்டாங்க. சந்திச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், கைஃப ஹாலுக அன்த அப்படின்னு கேட்குறாங்க. உமர், நல்லா இருக்கியாப்பா, அல்லாஹ்வுடைய சாமி சமாதானம் உனக்கு உண்டாகட்டும், சோமா இருக்கிறியான்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே உடம்புலாம் அப்படியே சிலுசிலுத்து போகுது. அப்படியே, முகம்மதே, உங்களை வெட்டுறதுக்கு நான் வந்துகிட்டு இருக்கிறேன், என்ன பார்த்தா நீங்க அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உனக்கு உண்டாகட்டும், நல்லா இருக்க, சோமா இருக்கிற, நீங்களா என்ன பார்த்தா கேட்குறீங்க என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இப்னு ஹிஷாமுடைய வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கிறார். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரனை பார்த்தோம்னா புன்முறுவலுக்கு ஒரு சிரின்றாங்க. சிரிச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களான்னு கையை கொடுத்தோம்னா 2 பேரும் கையை எடுப்பதற்கு முன்பாக சின்ன சின்ன பாவங்கள்லாம், காய்ந்த இலைகள் உதிர்வதை போன்று உங்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த பண்பு நம்மள்ட்ட இருக்குதா பாருங்க.
இல்லை. அப்ப இவைகள் எல்லாம் நன்மையின் அடிப்படையில் உள்ளது. நம்ம என்ன பண்றது இல்லை, இதெல்லாம் சாதாரண நினைச்சோம். அதான் ரசூலா சொன்னாங்க, அற்பமாயின குழம்புடைய ஆட்டுடைய குழம்பை வச்சா கூட, கால் குழம்பு வச்சா கூட நீ அற்பமா நினைச்சிடாத, கொடுத்து அனுப்பும், பக்கத்து வீட்டுக்காரியை கொடுத்து அனுப்பும், நீ அற்பமா அதை நினைச்சிடாதேன்னு ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிறு காரியங்களாக இருந்தாலும் கூட நம்ம அதை சாதாரணமா நினைக்கும். உங்களுடைய மனைவியோட வாயில நீங்கள் ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவு இருக்கு பாருங்க, அதுக்கு நன்மை அல்லாஹ் பதிவு செய்யறான். சுப்ஹானல்லாஹ். என்னடா என் பொண்டாட்டிக்கு நான் சோறு ஊட்டுறதுலையுமா நன்மை சேர்ந்த போது நாம் நினைக்கின்றோம். ஆனா மார்க்கத்தில் அதெல்லாம் என்ன பண்ணுது, பதிவு செய்யப்படும். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, இன்னைக்கு தர்மம் ஒன்றணுமோ, தர்மம் கேட்கறாங்க, தர்மம் கொடுக்குறோம், பெருமைக்காக கொடுப்பதில்லை. தர்மம் கொடுக்குறோம்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக. அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காமிக்கிறான், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் எதற்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக. என் நாளை கேட்பான ரப்புல் ஆலமீன், நாளைக்கு மறுமை நாள் நம்மளாம் எழுந்திருக்கும் போது கேட்பான், நான் பசியோடு உன்னிடத்துல வந்தனே, எனக்கு நீ உணவளித்தாயே என்று கேட்பான். நான் தாகத்தோடு உன்னிடத்திலே வந்தேன், எனக்கு நீர் புகட்டினாயே என்று கேட்பான். மனுஷன் சொல்லுவானா, யாரப்பே நீதானே எல்லாத்துக்கும் உணவளித்தாய், நீதானே அனைவருக்கும் நீர் புகட்டினாய், நீ எப்ப வந்த என்கிட்ட உணவு கேட்டு, நீ எப்ப வந்து என்கிட்ட நீர் கேட்டு என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்வானா, ஒரு அடியான் உன்னிடத்திலே வந்தான், உன்னிடத்திலே உணவு கேட்டு வந்தான், அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப இந்த காரியங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் நம்ம தர்மம் செஞ்சிடறோம், நமக்கே அந்த 10 ரூபா தான் இருக்குது பாக்கெட்லன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மகிட்ட அல்ஹம்துலில்லாஹ் நிறைய காசு வச்சுக்கணுமோ, 10 ரூபா தான் ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னு வைங்க. அந்த 10 ரூபாயை ஒருவர் தர்மம் செய்து விட்டு அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தோம்னா அல்லாஹ் என்ன பண்றான், கணக்கில் பல லட்சத்தை எழுதிடுறான். நாளைக்கு மறுமையில நிற்கும் போது இவன் பட்டோலியை கையில கொடுக்கும்போது அப்படியே பிரட்டி பிரட்டி பார்த்து வரும்போது ஒரு நாள் இவன் 1.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கணக்கு தர்மம் செஞ்சதா கணக்கு வருது. நம்ம இந்த கலண்டா 3 லட்சம் ரூபா தர்மம் செஞ்சோம், உதாரணத்துக்கு சொல்றேன், 3ங்கிறது 10 கூட அல்லாஹ் கணக்கில் எழுதலாம். நம்ம இன்னைக்கு 3 லட்சம் ரூபா தர்மம் செஞ்சோம், நம்ம இன்றைக்கு 1.25 லட்சம் ரூபாய் தர்மம் செஞ்சோம், நமக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லையே இந்த அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ் நான் இது கூடிப்பட்ட தர்மத்தை நான் ஒரு காலம் செய்யவில்லையே, நானே பிற மக்களுக்கு தேவை உடையவனாகத்தானே இருந்தேன் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, உண்மையிலே உனக்கு தேவை இருந்தது. ஒரு முறை உங்ககிட்ட ஒருவர் வந்து யாசகம் கேட்டார், முகமலர்ச்சியோடு இந்த 10 ரூபாய்க்கு கொடுத்தா பாரு, அதான் அந்த காசு, இந்த கணக்கு அந்த கணக்கு அன்று கொடுத்தாயே அதுதான் சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ், இவன் நினைக்குவானா இன்னும் கூட 10 ரூபாய் இருந்து அதை சேர்த்து கொடுத்திருக்கலாமோ என்று நினைப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிறு காரியமாக நாம் நினைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, இஸ்லாத்துடைய கிளைகள் 70க்கும் மேற்பட்டது, அதில் ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா, அதில் இறுதியாக உள்ளது பாதையில் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கற்களையும் முற்களையும் அகற்றுவது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம போறோம், ரோட்ல ஒரு கல்லு கிடக்குது, ஒரு மரம் ஒடிஞ்சு கிடக்குது, ஏதோ ஒன்று கிடக்குது, மனித இடையூறு தரக்கூடியது, அதை நம்ம என்ன பண்றோம், கண்ணும் காணாம இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. எனக்கு என்ன உண்டோ அதுதான், அதோட சரி, பிறரை பத்தி யோசிப்பதெல்லாம் இல்லாம போச்சு. இப்ப இருக்கக்கூடிய காலங்களை பொறுத்தவரை ரொம்ப மோசமா போச்சு. நான் என்னோட சரி இண்டுக்கிறோம், அவ்வளவுதான். எதை பத்தியும் சிந்தனை இல்லாத அளவுக்கு அன்னைக்கு மனிதர்களுடைய நிலைகள் மாறி போய் விடுகின்றது. ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா கூட அங்க நின்று அவன் போட்டோ வீடியோ எடுக்கிறான தவிர அதை போய் காப்பாத்தனுங்கிற மனப்பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஏன்னா அது வேணுமா, அதை எடுத்தாதான் பிறட்ட காமிக்க முடியுமா? ஆனா அவன் காமிக்காப்ப முதல்ல அவனுக்கு உதவி முதல் உதவி செய்யணுமா இல்லையா? அவனை தூக்கி உட்கார வச்சு தண்ணியை கொடுத்து ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? அவனை பராமரிக்கணும், அவனை பார்க்கணுமா இல்லையா? அதை செய்ய மாட்டான் அன்னைக்கு மனுஷன். நீங்களே பாருங்களா, வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, அடிபட்டு கிடப்பான் ரோட்ல, வீடியோக்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார்களே தவிர அவனுக்கு உதவி செய்த மக்கள் எத்தனை பேர் பாருங்க. கண்ணியத்துக்குரிய இன்னைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சு கேட்டோம்னா, நான் என்னோட சரி முடிஞ்சு போச்சு. ஆனா மார்க்கம் சொல்லுது, பாதையில ஒரு கல்லு கிடக்குதா, இடையூறு தரக்கூடிய விதத்துல அதை அகற்றி போடுங்க, உங்களுக்கு நன்மை இருக்குது. ஒரு முற்செடி கிடக்குதா, ஒரு மரம் ஒடிஞ்சு கிடக்குதா, அதை தூக்கி ஓரமா போடுங்க, உங்களுக்கு அது நன்மை இருக்குது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையான் திரும்ப சொல்லி காட்டுகின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத்,
நீங்கள் நன்மையின்பால் முந்திக் கொள்ளுங்கள், நன்மை செய்வதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். பிற்படுத்துகிறது. இன்னொருக்கு பாய், சின்ன வயசு தானே இது, வாலிப பருவம் தானே இது, கொஞ்சம் காலம் ஆகட்டும், கொஞ்சம் வயசு போகட்டும். எந்த வயசு போறது யாருக்கு தெரியும்? வயசு போனப்போ நம்ம உயிரோடு இருப்போமான்னு சொல்லி, வயசு போனப்போ உயிரோடு நம்ம இருப்போமான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்க நன்மை செய்ய முந்திக் கொள்ளுங்கள். எந்த வயசா இருந்தாலும் சரி. சஹாபாக்கள், சில சஹாபாக்கள், 7 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க. யா ரசூலுல்லாஹ், நாங்க என்ன பண்றோம்? நோன்பு நோக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம். அந்த வசதி படைத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்றாங்க? எங்களை மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க, நோன்பு நோக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு செல்வங்களை கொடுத்திருப்பதன் காரணமா என்ன பண்ணாங்க? தான தர்மங்களை செஞ்சு நன்மையில் அவங்க முந்திக்கிறாங்களே, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே யார சொல்லலான்னு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் தரையிலையா? தரையிலேயே யார சொல்லலாம் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்ன பண்ணுங்க? 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை என்னப்பா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ். நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க, இதெல்லாம் அந்த நன்மைக்கு சமமா போயிடும் சொல்லியிருக்காங்கிறாங்க. அவங்க எப்படி தான தர்மங்களை செஞ்சு நன்மையை கொள்ளடிப்பதாக நீங்க ஆதங்கப்படுறீங்களா இல்லையா? உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். நீங்க என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த மாதிரியான காரியத்தை செய்யுங்க. எங்க செய்யறோம் இன்னைக்கு? நம்ம செய்யறோமா? நம்ம இன்னைக்கு சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொன்ன உடனே அவர் கையை தூக்கி துவா ஓத ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றாருன்னு தெரியாது. 4 பேர் ஆமீன் 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 எஞ்சி ஓடுறதுல தான் இருக்குமே தவிர, இன்றைக்கு உட்கார்ந்து சில மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண சில திக்ர்களை சொல்லி தந்தாங்க. தொழுது முடிச்சிட்டீங்களா? அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சில திக்ர்களை சொல்லி தந்தாங்க. ஆயத்து குர்சியை ஓதுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும். இந்த ஆயத்து குர்சி என்ன செய்யணும் கேட்டோம்னா, உங்களை அல்லாஹ் சந்திப்பதற்கு மரணம் தான் தடையா இருக்குன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். எங்கெங்க செய்யறாங்க இன்னைக்கு? அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க? 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க. வரலான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம கேட்கறது இல்லையா? அன்பானவர், கேட்கறது இல்லையே. அவசரத்துல ஓடிடுறோம். அப்படித்தானே செய்யறோம் எல்லாருமே. அவசரத்துல எல்லாருமே ஓடி போயிடுறோம். அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து கையை தூக்கி கேட்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? துவாண்டா இமாம் செய்வார் என்று, அதுவல்ல துவா. துவா முகலிபாத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. துவா வணக்கம் பிரார்த்தனையுடைய மூளை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவாவும் ஹுவலிபாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரார்த்தனை துவா தான் வணக்கத்துடைய மூளை என்றார்கள். துவாவே வணக்கமா என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்னைக்கு நம்ம அதை செய்யறது இல்லை. பிரார்த்தனை, வேண்டுதல், தேவையை அல்லாஹ்ட்ட கேட்பது, நான் கேட்டு நீங்க ஆமீன் கூறுவது என்பது என்ன இருக்குது? உங்களுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது அன்பானவர்களே. அப்ப என்னுடைய தேவையை நான் என்னை படுத்த ரப்பிட்ட கேட்கணும். என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒருத்தர் உட்கார்ந்து கேட்டு நான் ஆமீன் சொல்லிட்டு போறதல்ல துவா. இன்னைக்கு என்னைக்கு கேட்கிறாங்க துவாவை? இன்னைக்கு துவாவை நம்ம மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் துவா வேண்டுதலை, தன்னுடைய தேவையை ரப்புட்ட உட்கார்ந்து கேட்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? பார்க்க முடியுதா? இல்ல. அவரை கேட்பதற்கு ஆமீன் சொல்லிட்டு போறமே தவிர, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு துவா, 5 நேர தொழுகைக்கு ஒரு துவா கேட்டோமா, முடிஞ்சு போச்சு துவா. நம்ம கையை தூக்காம நம்ம ஏதாவது திக்ர் செய்தோம்னா துவாக்களுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்க நம்முடைய நன்மீது குற்றச்சாட்டு. இவங்கெல்லாம் துவா கேட்க மாட்டான், இவன் செலவாத்து சொல்ல மாட்டான். நம்ம தான் அதிகமா செலவாத்து சொல்றோம். செலவாத் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொல்வது என்பது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த செலவாத்து. அதை நம்ம அதிகமா நம்ம தான் சொல்றோம். ஆனா நம்ம மீது குற்றச்சாட்டு. காரணம் என்ன? நம்ம கையை தூக்கி ஆமீன் சொல்லாததுக்கான காரணம் அது உள்ள துவா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி, அவன் என்னுடைய எஜமானன், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி கேட்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் தந்தாங்கள. துவாவுடைய தலையாய பிரார்த்தனை தான். எவர் ஒருவர் இந்த துவாவை காலையில் ஓதி மாலையில் மரணித்தால் அவர் சொர்க்கவாதி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர்கள். எவர் மாலையில் ஓதி காலையில் மரணித்தால் அவரும் சொர்க்கவாதி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர்கள். அப்ப என்னுடைய அடிமைத்தனத்தை ரப்பிடத்திலே வெளிப்படுத்தி, அவன் என்னுடைய எஜமானன் என்பதை நான் வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நன்மை என்பது சும்மா முகத்தை அங்கே எங்கேயும் திருப்புறதுல இல்ல. இவைகள் எல்லாமே நன்மைகள் தான். எவையெல்லாம் சாதாரணமாக நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவைகள் அனைத்தும் நன்மை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்லு மஅரூஃபின் சதகா,
ஒவ்வொரு நற்செயலும் தர்மமே நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நற்செயலும் தர்மமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. சுப்ஹானல்லாஹ். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன பண்றாத பதிவு செய்து வைத்து அதற்குண்டான வெகுமதியை உங்களுக்கு நாளைக்கு மறுமையில தரான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 99வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்துல நம்ம ஓதின சின்ன சின்ன வசனங்கள் இதெல்லாம். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நீ சின்னதாக ஒரு தீமையை செஞ்சாலும் சரி, அதை கண்டும் காணாம போறது இல்லை ரப்புடைய பழக்கம். நீ ஒரு சின்னதாக ஒரு நன்மை செய்தாலும் சரி, இதுல என்ன இருக்குது என்று சொல்லி போவதில் அல்லாஹ்வுடைய பழக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையுமே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். நாளை மறுமை நாளிலே இவைகள் அனைத்தையுமே உங்களுக்கு போட்டு காமிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்துடைய 25வது வசனம் சொல்லி காட்டுகின்றான், வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் குல்லஹா ருஸுகி மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கன் காலு ஹாதிலதி ருஸுகினா மின் கபுல் வ உதூபிஹி முத்தஷாபிஹா வலஹும் ஃபீஹா அஸ்வாஜின் முத்தஹரா வஹும் ஃபீஹா ஹாலிதூன். நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் செய்கிறார்களே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க நபியை நன்மாராயம் கூறுங்க. இவைகளெல்லாம் நன்மை என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக நன்மை செய்கின்றார்களே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மாராயம் கூறுங்கள் நீங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவனை சோலைகள் அவர்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். யார் செய்யற வேலை இது? ரப்புல் ஆலமீன் செய்து வைத்திருக்கின்றான். யார் நன்மை செய்கிறார்களோ, ஈமான் கொண்டு நற்காரியங்கள் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்ன பண்றான், சதா நீர் அருகில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றுக்கு மேல் மாளிகைகளை அமைத்து வைத்திருக்கின்றான். அங்கு உங்களுக்கு சுவையான கனிகள் கொடுக்கப்படுகிறது. அங்கு உங்களுக்கு தூய மனைவிகள் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். 1-2 வசனங்கள் அன்பானவர்களே, ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நன்மை செய்ய ஏவுகின்றான். ஒரு மனிதனை பார்க்குறீங்களா, புன் சிரிப்போடு என்ன பண்ணும், புன்முறுவலா அவனை விசாரிங்க. அவனுக்கு தேவையானது நல்லதை செய்யுங்க. அவனுக்கு தேவை ஏதாவது இருந்தோம்னா அதை செஞ்சு கொடுங்க. ஒரு வாகனத்தை வாங்கி கொடுங்க, அதுல அவனுடைய சுமைகளை ஏற்றி விடுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவனுக்கு இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யுங்க நீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அன்பாக நடந்து கொள்வது, நல்லதை பேசுவது, அவனுக்கு அறிவுரை வழங்குவது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, பெற்றோர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வது. சுப்ஹானல்லாஹ். எங்கெங்கு நடக்குது. போஸ்டர் ஓட்டுறோம்னா அமைப்பின் சார்பாக ஒரு விழா நடக்குது, ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுனா போஸ்டர் விடிய போஸ்டர் ஓட்டிட்டு அலையறான். தாய் தகப்பு ஒரு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வேணா செய்ய மாட்டான். அன்னைக்கு பார்க்குறாங்க, அன்னைக்கு நமக்கு பார்க்குறோமா இல்லையா? அன்னைக்கு நம்முடைய வாலிபர்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது பாருங்க. செல்போன்ல மணிக்கணக்கில் மூழ்கி இருப்பான். பெற்றோர் ஏதாவது ஒரு வேலை சொன்னா செய்யறதில்லை, அவர்களுக்கு பணிவிட செய்யறதுன்னா செய்யறதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அதிகம் நேசம் பாராட்டுவது யார் இடத்துல என்று ஒருவர் வந்து கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உம்முக்க, உன் தாயிடத்திலே அப்படின்றாங்க. மீண்டும் கேட்கிறார், மீண்டும் உன்னுடைய தாய் என்கிறார்கள். 3வதாக கேட்கிறார், மீண்டும் உனது தாய் என்கிறார்கள். 4வதாக கேட்கிறார், அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் வாப்பாட்ட அப்படின்றாங்க. தாயுடைய காலடியில சொர்க்கம் இருக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வாலிபர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் தாய்க்கு பணிவிட செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம்? எத்தனை பேர் பார்க்கிறோம்? இன்னைக்கு புலம்புறாங்க வந்து ஒரு சொல்லு கேட்க மாட்டான் அப்படின்றாங்க. நண்பர்கள் வட்டாரத்துல சேர்ந்து அவங்க கூட என்ன பண்றான், அரட்டை அடிச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் அவங்க கூட காலத்தை கழிக்கிறான். அப்படியே தாய் தகப்பனை பேணக்கூடிய விஷயங்கள்ல மிகவும் பொடுபோக்குத்தனம். அப்ப நன்மையான காரியங்கள் என்ன, இது எல்லாமே நன்மையான காரியங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், பதிவு செய்கின்றான். 2வது அத்தியாயத்துடைய 110 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான் பாருங்கள். வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத் வமா துகத்திமு லிஅன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். இன்னும் என்ன பண்ணுங்க, தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகையை கடைபிடித்து வாருங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். ஏன் என்று சொன்னால், உங்களுக்காக எந்த நன்மையை நீங்கள் முற்படுத்தி அனுப்பி வைக்கிறீர்களோ, உங்களுக்காக எந்த நன்மையை நீங்கள் முற்படுத்தி அனுப்பி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். கண்டும் காணாம விடுறதில்லை, கண்டும் காணாம விடுறதில்லை. 2 ரக்காத் தொழுறமா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக. யார் தொழுகை? யாருக்காக? ரப்புக்காக, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக தொழுறோம். அல்லாஹ் என்ன பண்றான்? கடமை தானே, தொழுவிட்டு போறான். விடுறதில்லை, விடுறதில்லை. என்ன பண்றான்? பதிவு செய்து வைத்துக் கொள்கின்றான். ரப்புடைய பண்பு அந்த பண்பு. நம்ம சாதாரண எதையும் நினைச்சிருவோம். நம்ம ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்யறாரு, ஏதோ ஒரு நன்மையை செய்யறாரு, அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? அவர் மீது நமக்கு அந்த எண்ணம் இருக்கும். 2வது நாள் நினைச்சு பார்ப்போம், 3வது நாள் சலாஸ் முடிஞ்சு போச்சு. நமக்கு அதுக்கப்புறம் அந்த நினைப்பு வராது, நம்ம அதை நினைச்சு பார்க்க மாட்டோம். மனிதனுடைய பண்பு அப்படி ஆகி போச்சுது. அல்லாஹ் அப்படிப்பட்டவன், நல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. அவன் வாக்குறுதி மாறாதவன். ஏன் சொல்லி காமிச்சான் அத்தனையுமே. நீ சின்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, நான் என்ன பண்றத பதிவு செய்து வைத்துக் கொள்கிறேன், நாளைக்கு மறுமையில உனக்கு கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கொம்பு உள்ள ஆடுங்க இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆட்டு கொம்பு இருக்குது, இன்னொரு ஆட்டு கொம்பு இல்லை. இந்த கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை இங்க முட்டு, இந்த பூமியில முட்டுது. சரியா? கொம்பு இருக்கிற ஆடு அந்த கொம்பு இல்லாத ஆட்டை இங்க முட்டுது, முடிஞ்சு போகுது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய முன்னிலை என்ன பண்ண, அந்த ஆட்டை எழுப்பி கொண்டு வருவானா. கொம்பு இல்லாத ஆட்டுட்ட எப்படி கொம்பு உள்ள ஆடு முட்டு போட்டுருச்சோ, கொம்பு இல்லாத ஆட்டை எப்படி கொம்பு உள்ள ஆடு முட்டிருச்சோ, 2ஐயும் கொண்டு வந்து கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை அல்லாஹ் தஆலா கொடுத்து முட்டை வைப்பான். முட்டை வச்சுட்டு என்ன ஆகிறது? அப்புறா மண்ணா போயிடாது. இதை என்ன பண்ணுவாங்களாம்? காவிரிகளை பார்த்துட்டு இருப்பாங்களாம். சாதாரண விஷயம் தானே இதை நம்ம பார்க்குறோம், அப்படித்தானா இல்லையா? கொம்பு இல்லாத ஆடு கொம்பு இருக்கிற ஒரு ஆட்டை என்ன பண்ணது? முட்டிட்டு போகுது, அவ்வளோதான். இதை அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைத்து நாளைக்கு மறுமையால பழிதிருப்பானாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கதை கப்சா கிடையாது, இது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்த செய்தி. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்றோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் கண்டும் காணாமல் விட்டுவிடுவதில்லை. அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். நாளை மறுமை நாளிலே இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் என்ன பண்றான்? கூலியை தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலா துல்கு பிஐதீக்கும் இலல் தஹலுகதி வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கள். இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் நன்மை செய்யுங்கள். நிச்சயமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை செய்வோரை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, எந்த ஒரு காரியமானாலும் சரி, நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய அக்கம்பக்கத்தினால இருந்தாலும் சரி, நமக்கு அறிந்தவர் அறியாதவராக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தால் நன்மைகள் செய்வது, அவர்களுக்கு நம்மால் என்ன முடியுமோ, அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த நன்மைகளை நாம் செய்துவிட வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு குறிப்பாக அல்லாஹ் சொல்லிக்காம, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக என்ன பண்றான்? பெற்றோரை சொல்லிக்காங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டுப்படு, அடுத்து என்ன பண்றான்? உன் பெற்றோருக்கு கட்டுப்படுன்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப பெற்றோரை பேணுவது, அவர்களுக்கு தேவையானதை வாரி கொடுப்பது, வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு நம்ம அவர்களை பராமரிப்பது, இவைகள் எல்லாம் நன்மையின்பால் அடங்குகின்றது. பாதையில் கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவதும் நன்மையில் அகப்பட்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை சுவனபதியிலே புகுத்துவோம், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள், அங்கு அவர்கள் பரிசுத்தமான துணைவேர் உண்டு, அவர்களை அடர்ந்த நிலையிலும் நாம் நுழைவு செய்யும் சொல்லி 4வது அத்தியாயத்துடைய 57வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நன்மையான காரியங்கள் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையுமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அத்தனை நற்காரியங்களையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து கொண்டு நாளை மறுமை நாளிலே அவைகள் அனைத்திற்கும் நிரப்பமான கூலிகளை தருவான் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமின் அம்மா பஅத்.
கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நன்மை செய்வதில் முந்திக் கொள்வோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை நம்ம யாரும் பிறர் மிச்ச வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்யக்கூடாது. இதான் இணை வைப்பில் ரியா, முகஸ்துதிக்காக செய்யக்கூடியது. செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் அல்லாஹ்வுடைய திருப்போற்றத்துக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார், நாளை மறுமை நாளில் 3 பேரை கொண்டு நிறுத்தப்படும். ஒன்று இல்மாலி, ஒன்று பலசாலி, ஒன்று செல்வம் வழங்கப்பட்டவர். 3 பேரையும் கொண்டு நிறுத்தி அல்லாஹ் என்ன பண்ண, ஒவ்வொருத்தட்டையாக விசாரிப்பான். செல்வம் கொடுக்கப்பட்டவர்கிட்ட கேட்பான், என்னப்பா உனக்கு நான் பூமியில் வாழும்போது செல்வத்தை வழங்கி இருந்தேன்னு என்ன செஞ்சேன் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், என்னெல்லாம் இப்படி கேட்டுட்டேன், மதரசாண்டு வந்தாங்க வாரி கொடுத்தேன், பள்ளிவாசல்னு வந்தாங்க வாரி கொடுத்தேன், அதுக்கு வாரி கொடுத்தேன், தர்பியாண்டு வந்தாங்க, எல்லாத்துக்கும் அள்ளி 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 கொடுத்தனா என்று இவர் சொல்வார். அல்லாஹ் சொல்லுவான், அந்த கதாபும், நீ பொய் சொல்றப்பா, மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கொடுத்த. இவர் பெரிய கொடை வள்ளல், அவர்கிட்ட போங்க பாய், தருவார் பாய் என்று மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக நீ கொடுத்த. பெரிய கட் அவுட் வச்சாங்க, நீ நினைச்சது பூமியில கிடைச்சிட்டு, எந்த புகழ்ச்சியை நினைத்தாயோ அந்த புகழ்ச்சி உனக்கு கிடைச்சிட்டு, இழுத்து கொண்டு உன் நரகத்தில் தள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா மலக்கு கட்டளையிடுவான். மலக்கு இழுத்து கொண்டு போய் போடுவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்காங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னோம்னா அந்த காரியம் அல்லாஹ்வுடைய திருப்போத்துக்காக நன்மை செய்யணும். இதுக்கு எனக்கு அல்லாஹ்ட்ட நன்மை வேணும், இதற்கு இந்த காரியத்துக்கு நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்போத்தத்துக்காக செய்கிறேன், அல்லாஹ் இதுக்கு எனக்கு நன்மையை ரப்புட்ட எதிர்பார்க்குறேன், அல்லாஹ் எனக்கு தரணும்னு சொல்லி அல்லாஹ் 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 என்ற அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்புகளை நாம் வைத்திருந்தால்தான் நமக்கு நாளைக்கு மறுமையில் கூலி கிடைக்குமே தவிர, இல்லைன்னு சொன்னோம்னா நன்மை செய்தும் கூட நரகத்துக்கு போன அந்த படுபாவையுடைய அந்த படுகொலியில் தள்ளப்படக்கூடிய ஒரு செயல் என்ன பண்ணும் ஏற்பட்டு, என்ன காரணமாக முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய காரியங்கள். அப்போ அன்பானவர்களே, அப்போ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது எதுக்காக செய்யணும்னு கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவது எதுன்னு கேட்டோம்னா, அல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்ககிட்ட இணை வைப்பில் நீங்கள் ஈடுபட்டுருவீங்க, நான் பயப்பட இல்லை, மாறாக முகஸ்துதி இருக்கு பாருங்க, அந்த முகஸ்துதியை கண்டுதான் நான் பயப்படுறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. என் பக்கத்தில் ஒருவர் என்று தொழுதுட்டு இருக்கிறாரு, அடே பாய் என்று தொழுறாருப்பா, கொஞ்சம் நம்ம தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொழுகிறது, அப்படியே ருக்குவை சரியா கொஞ்ச நேரமா நீண்ட நேரத்துக்கு செய்யறது அதுவல்ல, இது எனக்காக தொழுவது, ஒருத்தருக்காக தொழுவது, அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். எனக்கு என்ன குல்ஹுவல்லாஹ் ஆகுது சூறாதான் தெரியுமா, ஓதிக்கோ. இல்லை உனக்கு லம்யா கூனிலதீனா தெரியுமா, ஓது. இல்லை சூரத்துல் பக்ரா சில வசனங்கள் தெரிஞ்சா ஓதினி தொழுவு. அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர, பெருமைக்காக பிறர் பார்த்து மெச்ச வேண்டும் என்பதற்காக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அந்த காரியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மையே கண்டிப்பாக கிடைக்காது, மாறாக அதற்கு தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும், நன்மைகளை முந்தி செய்ய வேண்டும். ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் நன்மைகளை விரைந்து செய்யுங்கள், நாளைக்கு செய்யலாம் பாய், நாளை மறுநாள் செய்யலாம் பாய் என்று காலத்தை கடத்தி போடுவது எப்போ நமக்கு முடிவு நமக்கு சொல்ல முடியாது. ஏன், நோய்கள் பெருத்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. காலையில் நல்லா இருக்கிறாரு, சாயந்தரம் நல்லா இல்லாம போயிடாரு, மாலையில் நல்லா இருக்கிறாரு, காலையில் நோய்வாய்ப்பட்டு போயிடாரு. அப்ப எந்த நேரத்தில் நமக்கு என்ன ஏற்படும் நம்மால் சொல்ல முடிவதில்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இருள் நிறைந்த இரவு போல் தொடரும் குழப்பத்தை கண்டு என்ன பண்ணீங்க, அஞ்சி நன்மை செய்ய முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இருள் நிறைந்த இரவு போல் தொடரும் குழப்பத்தை கண்டு அஞ்சு என்ன பண்ணுங்கள், நன்மை செய்ய விரையுங்கள். ஒருவன் காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காபிராக மாறிவிடுவான். மாலையில் காபிராக இருப்பான், மாலையில் மூமினாக இருப்பான், காலையில் காபிராக மாறிவிடுவான். யார் சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆகையினால் என்ன பண்ணுங்க, நீங்க நன்மைகள் செய்ய நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். உலக நோக்கங்களுக்காக தன்னுடைய மார்க்கத்தையே விற்று விடுவான். இன்னைக்கு பார்க்கிறோமாங்க, இந்த நிலைமையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். மார்க்கத்தை வித்துறான், எதுக்காக, தன்னுடைய உலக நோக்கங்களுக்காக
தன்னுடைய மார்க்கத்தையே விட்டு விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்போ குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நேரத்தில் ஒருத்த முஸ்லீமா இருப்பான், எந்த நேரத்தில் காபிரா மாறிடுவான் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காபிராக மாறிவிடுவான். மாலையிலே மூமினாக இருப்பான், காலையிலே காபிராக மாறிவிடுவான். உலக நோக்கங்களுக்காக தன்னுடைய மார்க்கத்தையே விற்று விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தி முஸ்லிம் 118வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்படி என்றால் நன்மைகள் செய்ய நீங்கள் விரையுங்கள். வஸாரிஉ இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் சுவனத்தின்பாலும் விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்விடத்தை சுவனத்தை அடைவதற்கு விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டிய. கண்ணியத்துக்குரியவர்களே, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஸ்தபிக்குல், நீங்க நன்மை செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மையின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நன்மை செய்வதற்கு முந்திக் கொள்வதில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எந்த சோடும் வச்சக்கூடாது. நம்ம சும்மா இருக்கிறோமா, நாலு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, நாலு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, நாலு அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, தக்பீரை முழங்கிக் கொண்டே இருங்கள். ஒவ்வொன்றும் நன்மைகள். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஏழை எளிய மக்கள் வராங்களா, நம்மால் முடிந்ததை கொடுங்கள். நம்மால் முடிந்தது 2 ரூபா தான் கொடுக்க முடியுது, 2 ரூபாயை கொடு, முடிஞ்சு போச்சு. 10 ரூபா கொடுக்கணுமே அவனுக்கு என்று சொல்லி 3 ரூபா இருக்குது, போப்பான விரட்ட வேண்டியதில்லை, இருக்கிறதே கொடு. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். இல்லையா, கொடுக்க முடியவில்லையா, நான் நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிற, அவ்வளவுதான். காசை கொடுத்துட்ட மனநோகும்படி பேசுறது பாரு, இதை விட கொடுக்காமல் மௌனம் சாதிப்பது மேல். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப என்ன பண்ணணும், அதிகமான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்குள்ள உருவாக்கணும். வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதமா இருக்குது. அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தார் ரப்பே. அதிகமா நம்ம துஆ செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், அடுத்த மாசம் எப்படி இப்ப நமக்கு தெரியாது. அப்போ யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலானில் அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் தார் ரப்பே. உன்னை அதிகமாக நின்று வணங்குவதற்கு எனக்கு அருள் புரிய ரஹ்மானே என்று சொல்லி அதிகமாக துஆ செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அதிகமா அல்லாஹ்ட்ட கையேந்து துஆ செய்வோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைய சிறப்பமா செய்வோம். மேல் மிச்சமாக என்னென்ன நம்மளால் செய்ய முடியுமோ அத்தனை நற்காரியங்களை என்ன பண்ணுவோம், அல்லாஹ்வுக்காக விரைந்து செய்வோம். அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பூட்டத்தையும் பெறுவோம். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.